அன்பர்களே, குருநாதருடைய வாழ்த்து உங்களோடு சேர்ந்து இறக்கம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து திருவருட்பயன்ல பதிமுதுநிலை என்ற பகுதியை பார்த்தோம். இரண்டாவது சொல்லப்படுவது உயிர் அமைநிலை. உயிரை பற்றி பல்வேறு கருத்து பல நாட்டில் பல நூல்கள் வந்திருக்கின்றன. காலம் உயிரே என்று தொல்காப்பியர் காட்டுகிறார். எனவே உயிரை பற்றிய சிந்தனை, காலத்தை பற்றிய சிந்தனை தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னிட்டே நம்ம நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. உயிர்கள் பல, கடவுள் ஒருவர். அந்த உயிர்களை பற்றி வேறுபாடுகள் பெரும்பாலும் உலகியல்ல பல மக்கள் அவரவர்களுடைய செல்வத்துக்கு ஏற்ப, அவரவர்கள் பேசுகிற மொழிக்கு ஏற்ப, அறிவுக்கு ஏற்ப தரத்தை பிரித்திருப்பார்கள். ஆனால் சைவ சமயம் உயிருக்கு இருக்கிற அறியாமையினுடைய நிலைகளை பற்றி பிரித்தார்கள். அது மும்மலமுடையவர், இருமலமுடையவர், ஒரு மலமுடையவர்கள். இல்ல மும்மலமுடையவர்கள் சகலர், இருமலமுடையவர் பிள்ளையாளர், ஒரு மலமுடையவர் விஞ்ஞானவர் என்று. அந்த உயிர்கள் இந்த அறியாமையாகிய துன்பத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று விண்ணப்பமாக 20வது குறளை நினைவு செய்திருப்பார் உமாபதி சோழர்கள். 4வது இருள் மரநிலை. உண்மை விளக்கத்துல அறியாமை ஆணவம். போற்றிப்பகருடைய நம்முடைய அறிவை மறைப்பது கண். கண் என்கின்ற அறிவை மறைப்பது அறியாமை என்று போற்றிப்பவர்களை படித்தோம். அது ஒரு அதிகாரமாக பிரித்து காட்டுகிறார். அது திருவருட்பயன்ல தான் 10 பாடல்கள்ல 10 குறள் வெண்பாக்கள்ல அறியாமை பற்றி ரொம்ப அருமையா காட்டுகிறார். அதாவது இன்பம் நமக்கு கிடைக்கிறது, துன்பம் நமக்கு இருக்காது. ஞான சிறுதுக்கம்னு படிச்சோம் உண்மை விளக்கத்துல. அப்ப சுகம் என்பது ஒரு பொருளால கிடைக்கப்படுகிறது, இன்பம் துன்பம் என்பது ஒரு பொருளால கிடைக்கப்படுகிறது. எனவே இன்பங்களில் உயர்ந்தது பேரின்பம், அதிலே துன்பப்படுவதற்கு காரணமாக இருப்பது அறியாமை. இந்த ரெண்டையும் கொடுப்பதற்கு அதற்கு ஒருவன் வேண்டும். எனவே இன்பத்தை கொடுப்பதற்கு இன்பம், இன்பத்தை கொடுக்கிற ஒருவனும், துன்பமும் துன்பத்திற்கு காரணமான அறியாமையும் உலகத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது என்று முதல் குறள் அறிவிய காட்டினார். கடைசியாக குறள் அந்த அறியாமையாகிய ஆணவத்தை நீக்குவதற்கு மாயை என்று சேர்ந்ததை விடிவாம் அளவு விளக்கணைய மாயை என்று இருள் மரநிலையில் நிறைவு செய்வார். இந்த பதியை பற்றியும் உயிரை பற்றியும் அறியாமை ஆகிய ஆணவத்தை பற்றியும் நமக்கு அறிவுறுத்துகிறவர் இறைவனுடைய சக்தி. அதுக்கு அருள் என்று பெயர். அந்த அருளை பற்றி ஒரு அதிகாரமா அருள் உரு நிலை என்று 4வது அதிகாரம். 5வது அதிகாரம் அந்த அருளே உருவாக வந்து நமக்கு அருள் செய்கிற நிலை. அது அருள் உரு நிலை என்று காட்டினார். அவை இந்த 5 நிலைகளில பதியை பற்றி, உயிரை பற்றி, அறியாமையை பற்றி, அருள் உருவாக வருவதை பற்றி, பிறகு அருள் என்கிற செய்தியை பற்றி 5ஐ காண்பித்து அதை எப்படி அறிய வேண்டும் என்று அறியும் நெறி. ஒரு நல்ல தலைப்பது அறியும் நெறி. அதை படிக்கணுமோ? உயிர் விளக்கம் எந்த முறையில் அறிய வேண்டும் என்று. அது 6வது தலைப்பு. 7வது தலைப்பு தான் உயிர் விளக்கம் என்று நல்ல பகுதி. அறியும் நெறியிலே அறியப்படுகிற பொழுது, ஆன்மா விளக்கம் பெறுகிற பொழுது ஆன்மாவுக்கு நிறையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அதனால் 7வது தலைப்புல அந்த உயிர்கள்
எந்த வகையிலே விளக்கம் பெறுகின்றன என்பதை ரொம்ப அருமையா காட்டினார். உயிர் விளக்கம். ஆக உயிர் விளக்கம் பெறாமல் இருப்பதற்கு காரணம் போற்றிப்பவர்கள் கொடுத்ததை போல ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். அது உரையாசிரியர் மேற்கோள் காட்டியிருப்பார். பக்கம் 93 பாருங்க. எனவே அந்த உயிர் விளக்கம் பெற வேண்டும், அது அறியாமை நீங்க வேண்டும் என்பதாக காட்டியிருப்பார். அதை சென்ற வகுப்புல கடைசியா பார்த்த பாடல், தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நாம் பித்தத்தில் தான் தவிர்ந்த பின். உயிர் விளக்கம் பெறுவதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார். நம்முடைய நாக்கு பித்தமாக இருந்தால் பால் குடித்தால் அந்த பால்ல சுவை தெரியாது. இயல்பாகவே பால்ல தேவையான சுவை இருக்கிறது. அது நமக்கு 10 தான் சர்க்கரையை 6 சேர்த்து உள்ள கொட்டுறோம். அப்புறம் மருத்துவர்களோட போய் இன்சுலின் போட வேண்டியதாக நிலைமை ஆகிவிடுகிறது. அந்த பால் இயல்பா சுவை இருக்கிறது. ஆனா நாக்குல பித்தம் இருந்தால் அது நமக்கு தெரியாது. ரொம்ப எளிமையா ஒரு கதையில சொல்லுவார்கள். ஒரு வயதான பாட்டி, அவங்க நிறைய மருமக்கமாறு பேரம்பேத்தியில இருக்கிறாங்க. அப்ப அந்த மருமக்கமாறு உறவினர்கள்லாம் சில பேர் வந்தார்கள். 102 வயதாச்சு. ஏதாவது பாட்டி சாப்பிடுறத கேட்டா ஒன்னும் சாப்பிடுறது. வந்திருக்கிறவர்கள் மத்தியில இந்த பாட்டியை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி காட்டணும் இல்ல. அதுல நம்ம எல்லாரும் PhD தான். நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுல அந்த மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. பால் கொடுக்கணும்னு கொடுத்தோம். இப்ப இது ஒன்றும் திடப்பொருளை சாப்பிடாது, பால் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அந்த கொடுக்கலான்னு போட்டா அது வாய் திறக்காது. அதனால ஒரு துணி வச்சிருந்தாங்க. அது கண்ணில் பிழை இருந்தாலும் தொடச்சுக்குவாங்க, எச்சம் வந்தாலும் தொடச்சு, ஊழல் கொடுத்து ஒரு துணி. இப்ப அது பால் கொடுக்கணும். அந்த மருமகன் என்ன பண்ணா, வர்றவங்களை காமிக்கணுமே, ரொம்ப பிரியமா இந்த ஊழம் தொழிச்சு ஒரு துணி இருக்குது பாருங்க, அதுல பாலை நினைச்சு வாயில 2 சொட்டு விட்டாங்க. அது ரொம்ப பாட்டி ஒரு விதமா மூஞ்சிய போனச்சு காய்ச்சி வந்து சொன்னாங்க, பால் கூட கசக்க மாட்டேங்குது, அது ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு. அது ரொம்ப நல்ல விவரமான பாட்டி. ஆமா, பாலும் கசக்கல துணியும் கசக்கல. பாலும் கசக்கல, துணி கசக்காதனாலதான் பால் கசக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சு பாருக்கிறதுக்கு எவ்வளவு அருமையான கருவியை வச்சிருக்காரு சுவாமி. எனவே தித்திக்கும் பால்தான் கைக்கும். எப்ப பித்தம் இருக்கிற பொழுது, நான் திருந்திய பிறகு, பித்தத்தில் திருந்திய பிறகு அது இயல்பாக இருக்கும். அந்த முறையில உயிருக்கு அறியாமை இருக்கிற வரை உயிர் விளக்கம் பெறாது என்று அருமையா காட்டினார். பக்கம் 96 பார்த்தீங்கன்னா, நாக்கு போல உயிர், பித்தம் போல மலம், கசக்கும் பால் போல திரோதான சக்தி, தித்திக்கும் பால் போல திருவருள். இந்த உண்மை அருமையா பொருத்தி இருப்பார் உரையாசிரியர். நம்முடைய நாக்கு எப்படி பித்தமறி இருக்கிறதோ அது போல உயிர் வணக்கம் பெறாமல் அறியாமையாகிய ஆணவம் நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நாக்கு உயிர், நாக்கின் மேல் பற்றி இருக்கிற பித்தம் நலம், அது அறியாமை. அந்த அறியாமை தான் நம்முடைய உயிரினுடைய அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இனி கசக்கிற பால் என்பது திரோதான சக்தி. அது மறுபடியும் பித்திக்கும்படியாக செய்வது திருவருளால். இந்த உண்மையை உயிர் விளக்கமாக தெரிய வேண்டும் என்பது காட்டியிருக்கிறார். அடுத்த குறள் 63வது குறள் ரொம்ப உயர்ந்த குறள். அதாவது, இறைவனுடைய திருவருளாக தான் உயிர்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அந்த உயிர் இறைவனுடைய அருளால கிடைக்குது என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை, நாமே செய்ததாக காட்டுகிறது. அதுக்கு ஒரு மேற்கோள் நல்லா பிடித்தார் உமாபதி சிவம். இரவுல ஒரு பொருளை துளைத்து விடுகிறோம், அது எவ்வளவு தேடியும் கிடைக்கல, ஏன்னா இருட்டா இருக்கு, அது கிடைக்கல.
மீண்டும் அது ஒளியோ அல்லது சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்தால் தொலைத்த பொருள் நமக்கு கிடைத்து விடுகிறது. உடனே நியாயமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒளி வந்தது கண்டுபிடிச்சோன்னு சொல்லணும், அதை சூரிய வெளிச்சத்துல கண்டுபிடிச்சோன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லணும். சரியா தானே இருக்கு? இப்படி ஒளி காட்டியதை நீ உணராம நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்றைய, இந்த பாவம் என்னைக்குத்தான் உன்னை விட்டு போகும். இது பரிகாரமே கிடையாது. எங்கேயாவது அடுத்தவங்க செயல நானா செஞ்சா அதுக்கு பரிகாரம் இருக்குன்னு எங்காவது படமொழியில கேட்டு பாருங்க. எந்த மதத்திலையும் கிடையாது இல்லையா? தான் செய்த தவற தானே எப்போ உணர்கிறோமோ அதுவரை தவற்றுக்கு ஏற்ப பிறப்பு வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? பரிகாரம் செய்வதால சைவத்துல தவறு போகாது. அந்த குரல் பாருங்க, காண்பான் ஒரு பொருளை காண வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒளி என்பது உதவி செய்கிறது. எப்படி? இருள தொடாதவனுக்கு ஒளி காட்டிடுகிறது. காணக்கூடிய ஒருவன் இருள ஒரு பொருளை காண முற்படுகிறார், ஒளி வந்து காட்டிடுகிறது. அப்ப இருளில் காண்பான், இருளுக்கு முன்னால போட்டுங்க, இருளில் காண்பான். இருள ஒரு பொருளை தொலைத்து விட்டா கண்டு கொண்டிருக்கிறோம், தெரியவில்லை, ஒளி வந்து காட்டுகிறது. காட்டிடவும் இவன் என்ன செய்யறான்? தான் கண்டதாக சொல்லுகிறான். இவனே கண்டுபிடித்தா சொல்லுகிறார், இந்த வீண் பாவம் இவனை விட்டு என்னைக்கு போகுங்கிறார். ரொம்ப அருமையான கருத்து பாருங்க. அப்ப திருவருள் தான் நமக்கு காட்டுகிறது. நமக்கு 96வது பக்கம் விளக்கத்துல பாத்தீங்கன்னா கீழிருந்து 3வது வரியில பாருங்க, 1, 2, 3, 4வது வரி, மற்றொன்று காட்டிற்று. எனவே மற்றொன்று காட்டவும் தான் கண்டதாக கூறுவது வீணான ஆணவ முனைப்பால் தன்னையே பெரிதாக கருதி இறையருளை மறுப்பது மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை பற்றி உலகத்தில் எங்க சொல்றாங்க பாருங்க. நம்ம பிறருக்கு செய்கிற தகாத வேறு இல்லையா? தீயதை நினைக்கிறோம், தீயதை செய்யலாம், தீயதை சொல்றோம். ஆனா இறைவன் திருவருள் நமக்கு உதவி செய்வதை நாமே மறந்துவிட்டு நாமே செய்வதாக நினைப்பது மிகப்பெரிய பாவம். அப்ப திருவருள் காட்ட நாம் காண்கிறோம் என்ற உண்மையை உணர்வதுதான் உயிர் விளக்கம் பெறுதல் என்கிற தலைப்புல இந்த குரல்ல அருமையா காட்டுகிறார். அடுத்த குரல் இன்னும் கொஞ்சம் தெளிவுபட காட்டுகிறார் விளக்கத்திற்கு. கண் வழியா ஒரு பொருளை பார்க்கிறோம். கண் தெரியாதவர்களுக்கு இருட்டு ஒண்ணுதான், ஒளி ஒண்ணுதானே இல்லையா? இருட்டு ஒண்ணுதான், ஒளி ஒண்ணுதான். கண் தெரிந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். அதுபோல அறியாமையிலே மூழ்கி கிடைக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு இறைவனை பற்றியோ அல்லது இறைவனால் அருள் செய்யப்பட்ட சக்தியின் வழியாக நன்மையடைய பெற்ற உயிரை பற்றியோ அதுக்கு ஏதும் தெரியாது. நல்ல பொருள். ஒளியும், ஒளி என்பது இங்க திருவருள். இருளும், இருள் என்பது இருள் மரநிலையில் பார்த்தோம் இல்லையா? ஆணவம் ஒருமைத்து. ஆமா, ஒளியும் இருளும் ஒருமைத்து. யாருக்கு? தெளிவு தெளியா செயல். எப்படி ஒரு கண் தெரியாதவனுக்கு சூரிய ஒளியும் இருளும் ஒரே மாதிரி இருக்குமோ அது போல பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள் அந்த உண்மைகள் தெரியாதவர்களுக்கும் தெளிவு, தெரியாதவர்களுக்கும் தெளியா செயல். நல்ல நல்ல பொருந்தி பாருங்க. ஒருத்தனுக்கு கண்ணு இருக்கிறது, கண் வழியா எல்லா பொருளையும் பார்க்கிறோம். கண்ணு இருந்தும் தெரியக்கூடிய காணக்கூடிய தன்மை கண்ணுக்கு இல்லை. அப்ப இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்? இருட்டாதான் இருக்கும். வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும்? வெளிச்சமா தான் தெரிவி இருக்கு இல்லையா? இருட்டா தான் இருக்கும். அதான் கண்ணு தெரியறது இல்லையே இல்லையா?
ஒளியும் இருளும் கண்ணு தெரிபவர்களுக்கு தானே. கண்ணு தெரியாதவங்க ரெண்டு ஒன்னா தான் இருக்கும். அது மாதிரி ஒரு உயிர் தெளிவு வர வேண்டும் என்றால் உயிராகிய தன்னை பற்றியும் உயிருக்கு மறைக்கக்கூடிய அறியாமையாக இருளை பற்றியும் அருள் செய்கிற கடவுளை பற்றியும் அந்த உயிர் தெளிவா தெரிய வேண்டும். அப்ப பதி முதுநிலை என்பதாலும் உயிரவை நிலை என்பதாலும் இருள்மர நிலை என்பதாலும் அந்த உயிர் தெளிவடையும். அதனால தெளிவு எதனால கிடைக்கும்? அறியாமை நீங்கன்னா கிடைக்கும். அதனால ஒரு ஆரம்பத்துக்கு சொன்னார்கள் எப்படி தெளிவு கிடைக்கும் என்பதை திருமூலர் தான் காட்டினார். முன்னமே தெளிவடைந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவரோட சேர்வதால தெளிவு கிடைக்கும். அவரை பார்ப்பதால தெளிவு கிடைக்கும். அவர் சொல்றத கேட்பதால தெளிவு கிடைக்கும் இல்லையா? எப்படி தெளிவு கிடைக்கும்? முன்னமே தெளிவாக இருந்திருக்கணும். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தெளிவு உருவில் காண்பது என்னவரா? இந்த தெளிவுடையவர் தெளிவுடையவர் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்பது, தெளிவு குருவின் செப்பது, தெளிவு குருவின் திருவார்த்தை, தெளிவு குரு குரு குருநாதர் வந்து போயிட்டு பார்த்தீங்களா? அந்த குரல் படிக்கிற பொழுது அந்த தெளிவடைகிறது இந்த ஜென்மத்தில் தெரியாது. சிறிது சிறிது அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு 10 ஜென்மம் படிச்சாதான் இது விளங்கும். குறைஞ்சபட்சம் எத்தனை ஜென்மம்? ஏன் அறிவில்லை. அவ்வளவு முயற்சி பண்ணும். சாமியே கும்பிடாம பல ஜென்மம் இருப்பான். அப்புறமா மழை பெய்யறதுக்காக கோவில் பக்கமா ஒதுங்குவான். அது ஒரு 10 ஜென்மம். அப்புறம் உள்ள இருந்து நெய்க்கு ஊத்துன பொங்கல் வாழை மூக்க தொலைக்கும். சாமி தானே இல்லை, பொங்கல் சாப்பிட்டா என்னன்னு சொல்லி பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? வெளியில இருந்தா சாதம், கருவறைக்குள்ள போயிட்டு இருந்தா மேலான பொருள் உள்ள அந்த பொங்கல் உள்ள போய் உடம்பையும் அறிவையும் தூய்மைப்படுத்தும். அது 10 ஜென்மம் அந்த பொங்கல் வாங்கி சாப்பிடும். குமரகுருபரர் என்றவர் இருந்தார். அவர் பண்டாரம் மும்மணி கோவைன்னு பாடுகிறார். பண்டாரம்னா இறைவனுக்கு பெயர். மூலபண்டாரம். மூலபண்டாரம் வந்து வழங்குகின்றான் வந்து உந்துமினே என்று மாணிக்க வாசகர் அவரை அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா? அவர் பண்டாரத்தின் குருநாதர் மேல 3 பா அமைப்புல மும்மணி கோவை பாடுகிறார். அவர் என்ன குருநாதர் கேட்கிறார்? சுவாமி, எனக்கு இனி பிறப்பு வேண்டாம், ஆனாலும் நான் ஒரு சமயம் என்னுடைய வினை தீரலன்னு வைங்க, பிறகு கொடுத்தனாகணும். கை கழுவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்றாங்க, பின்னால பாரு எத்தனை அழுது இருக்கு, என்ன பண்றது? கழுவித்து ஆகணும். புரியுற போது கால் கழுவி வர்றீங்க, என்னடா கழுவிக்கிற சொட்டையாக்கெல்லாம் திருப்பி போய் தண்ணி என்ன பண்றீங்க? அது போல பிறப்பு வேண்டாம்னு சொன்னாலும் நான் செய்த வினை இருந்தா என்ன செய்யறது? திரும்ப அதான் பிறந்த ஒரே ஒரு விண்ணப்பம். அது என்னவா பிறக்கணும்னு கேட்டா, தர்மபுர மடத்துல தினமும் அடியார்கள் சாப்பிட்டு இலை எடுத்து வெளியில் போடுவார்கள். அது ரொம்ப விளக்கமானது. அது மகாசனிதானமே வந்து கூட சாப்பிடும் பரிமாறும். பந்திக்கட்டுன்னு அதுக்கு பெயர். குரு பூஜை விழாக்கள் நடக்கும் வாய்ப்பு இருந்தால் ஆதியான பந்திக்கட்டுல ஒரு நாள் போய் பாருங்க. அதான் பார்த்துருக்கீங்களா? பந்திக்கட்டு நடக்கும். அந்த இலையை எடுத்து வெளியில் போடுவாங்க. அந்த இலையில சாதம் மீதமாக பாருங்க. அதை சாப்பிட்றதுக்கு எல்லா நாயும் சாப்பிட முடியாது. சில நாய்கள் தான் அது வரும். அது தவமுடைய நாய் தான் அந்த இலையில இருக்கிற சாப்பாடை சாப்பிட வாய்ப்பு கிடைக்குமா? அந்த தவமுடைய நாய்களில் நானும் ஒருவனாக பிறக்க வேண்டும். இதுதான் பண்டாரம் மும்மணி கோவில குமரகுருபரர் பாடிய பாடல். வரனுடை ஞமலியாக பிறக்க வேண்டும். ஞமலினா நாய். எல்லா நாய்க்கும் அந்த நாய் அமையாது இல்லையா? அவ்வளவு ஒரு சிறந்தது அந்த குருநாதருடைய சேவை. எனவே தெளிவு
அந்த தெளிவு நமக்கு உயிருக்கு கிடைக்க வேண்டும் இல்லையா? தேரா சிந்தை தெளிய போற்றிப்பவர்கள் ஒரு தொடர். நமக்கு தெளிவில்லாம இருக்கிறது. தேரான தெளிவில்லாத அர்த்தம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிலப்பதிகாரத்துல மன்னன் முன்னால விரிந்த தலைவிரி கோலத்தோட அருமையா அந்த அழுத கண்ணீரை ஒருத்தி நின்னான். நீர்வார் கண்ணோய் நீ யார்? எல்லாம் அள்ளி முடிஞ்சிருந்தா தான் அழகா இருக்கும். தலைவரி கோலமா இருந்தா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அது இப்ப எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேரு கோலம்னு பேர் இல்லைங்க, அலங்கோலம்னு பேர் விரிச்சு போட்டா. பூரா அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா அறிவு அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? எனவே அந்த விரிந்த கோலத்தை பார்த்து அவ கேட்டான் மன்னன். அதுக்கு அவ சொன்னான், தேரா மன்னா செப்புவது உடைய. ஒரு பொண்ணு ஒரு குடியாட்சியில மன்னனை பார்த்து கேட்கிற நிலைமை எங்க இருக்குன்னு சொல்லுப்பாரு. தேரா மன்னா தெளிவில்லாத அரசனே, நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக. இதுதான் அந்த வாத பிரதிவாதம் போகுது. தேரா மன்னா அதே சொல்ல உமாபதி போற்றிப்பவர்களுடைய தேரா சிந்தை தெளிய, தெளிவடைய வேண்டும். என்ன தெளிவு? இறைவன் இன்பத்தை கொடுப்பவன். உயிர்கள் அறியாமையாக இருளை இருக்கின்றன. அப்ப உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்றால் எதை பற்றி தெரிய வேண்டும்? பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி. அப்பதான் உயிர் என்னாகும்? விளக்கம் பெற முடியும். எனவே அது எது போல என்றால், கண் தெரியாதவனுக்கு இருளும் ஒளியும் ஒன்றாக இருப்பதை போல பதியை பற்றி, பசுவை பற்றி, பாசத்தை பற்றி தெரியாதவன் நிலை கண்ணில்லாதவனுக்கு இருளும் ஒளியையும் போல என்பதை நீ புரிந்து கொள்வாயாக. தெளிவு தெரியா செயல். தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு என்ன வேறுபாடு? வண்டி எடுத்து எங்க விழா நடக்குதோ அது பிரசன்ன வெங்கடேஷ் நேரம் கூட்டிட்டு வந்தார். அது தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு என்ன தெரியல, எந்த இடம் தெரியல. தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இப்ப தெளிவு எதுல வரணும்? கடவுள் ஒருவர் உண்டா இல்லையா? உயிர் என்பது இருக்கிறதா இல்லையா? அறியாமை என்பது உண்டா இல்லையா? இது 3 தெரிந்த எந்தெந்த அதிகாரம் படிக்கணும்? முதல் 3 அதிகாரம் திருவருட்பயன்ல படிக்கணும். முதல் அதிகாரம் என்ன? பதிபொது நிலை. 2வது உயிரவை நிலை. 3வது இருள் மலநிலை. இந்த 3 படிச்சாதான் தெளிவு. அப்படி தெரியாதவருடைய செயல் எதை போல என்றால், ஒளியும் இருளும் ஒருமைத்த நிலையாகும் என்று ஒரு சின்ன குரல்ல எவ்வளவு அருமையான கருத்தை உமாபதி சிவம் நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அது விளக்கத்துல கடைசியில பார்த்தீங்கன்னா, சிவஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் உயிர்களுக்கு வேறுபாடு தெரியாததுதான் தெளியா செயல். சிவஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் வேறுபாடு தெரிந்தவர்கள் தான் தெளிந்தவர்கள். குருநாதர் எதை நமக்கு உணர்த்துவார்? சிவஞானம் வேறு, பாசஞானம். ஞானத்தை 3ஆ பிரிச்சு காமிச்சாங்க. ஒண்ணு பதிஞானம், இன்னொன்று பசுஞானம், இன்னொன்று பாசஞானம். பாசஞானம் என்பது என்ன? கருவிகளால் கிடைக்கக்கூடிய ஞானம். இப்ப கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், காதால ஒலிய கேட்கிறோம், காலால நடந்து போறோம், நாக்கால சுவைக்கிறோம். நாக்கில் என்ன சுவை தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த அறிவு எதனால கிடைத்தது? கருவிகளால் கிடைத்தது. யாராவது லட்டை எடுத்து, இந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா சிறுதானிய லட்டுன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? அதை எடுத்து காதலெல்லாம் விரிச்சு உள்ள போட்டுருப்பாங்க. யாராவது இதுதான் காதல் லட்டு போடலாம், இதுதான் பெருசா இருக்குது, இதை விட உள்ள போடலாம். ஒருத்தன் காதல போட்டுருக்கான், ஒருத்தன் வாயில போடலாம். காதல போடணும்னு சொல்றான், லட்டு காதல தான் போடணும்ல, உனக்கு தெரியுமான்னு கேட்டான். இவன் சொல்றான் வாயில தான் போடணும். நடுவர ஒருத்தர் வந்தார், சரி காதல போடி என்ன ஆகுதுன்னா ஒரு நிலை தெரியுது, வாயில போடி என்ன ஆகுதுன்னா ஒரு நிலை தெரியுது.
இதுதான் தெளிவடைதல்னு பேர். சரி, கேக்கு வந்து சாப்பிட்ற பொருளா பூசுற பொருளா சொல்லுங்க. சாப்பிட்ற பொருள் தானே. அந்த பர்த்டே கொண்டாடுற கூட கண்ணத்துல தானே பூசுறான். பூசுறானா இல்லையா? சரி, அவன் தான் பூசுறான்னா பெருசு என்ன பண்ணுது? எனக்கு கொஞ்சம் பூசும், கண்ணத்துக்கு போயிட்டு. அப்ப அதுக்கு என்ன இல்லை? நல்லா சொல்லுங்க. தெளிவில்லை. பூசுறது கோகுல் போடுறடா, திங்கிறது கேட்கறான்னு எவன் சொல்ற அந்த நாட்டுல? கலெக்டரும் அப்படித்தான் பண்றார். தெளிவில்லை தானே? புரியுற தெளிவில்லாதனாலதான். எனவே நாம் தெளிவடைந்தால்தான் உயிர் விளக்கமடையும். அதனாலதான் ஆணவமான படலம் கழித்து அறிவில் காணலிய விஞ்ஞான கண்காட்டி என்று ஒரு மேற்கோளை உரையாசில் காட்டியிருக்கிறார். அடுத்த குரல் ரொம்ப அருமையானது. நீ அறியாமையில கிடக்கிற, நீ அறிவுடையவன். அறிவுடையவனாயிருக்கிற உனக்கு அறியாமைதான் காரணம் என்று எடுத்து சொல்லி நம்முடைய தீமைகளை அவன் வாங்கிக் கொண்டு நன்மையை ஒருவர் கொடுக்கிறார். அவருடைய நட்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். அப்ப குருநாதருடைய உறவு எல்லாருக்கும் கிடைக்காது. குருநாதரை பத்தி எந்த அதிகாரத்துல சொல்றார்? அஞ்சே. அதனுடைய தலைப்பு என்ன? அருள் ஒரு நிலை. அப்ப குருநாதர் சிறப்பு என்ன? 5வது அதிகாரம் ஒழுக்கம் படிச்சதான் இல்லையா? குருநாதர் என்ன செய்கிறார்? நாம செஞ்ச தீமை எல்லாம் வாங்கிக்கிறார் இல்லையா? இப்ப இந்த உலகத்துல இருக்கிற நெருப்பு இருக்குது பாருங்க, அது இந்த உடம்பத்தான் எரிக்கும். உலக பொருளை எரிக்கும், பொறாமை எரிக்காது. இதை யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காவது பொறாமை இருந்தா தீ வச்சா எரிஞ்சு போகணும்னு பேசாம வச்சுக்கலாமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எரியாது. பொறாமையை எரிக்கிற நெருப்பு யாரிடத்தில் இருக்குன்னு கேட்டா குருநாதருடைய ஞானக்கண்ணுல தான் இருக்கு. சிவஞான சித்தியார் அருளுந்தி சிவாச்சாரியார் ஞான எரியால் வெதுப்பி, ஞான எரியா குருநாதருடைய திருக்கண் நோக்கத்தால் தான் உயிரினுடைய அறியாமை கண்மம் சுட்டரிக்கப்படும். சிவபெருமான் கையில் இருக்கிற நெருப்பு வேற, காலையில சமைக்கிற கேஸ்ல இருக்கிற நெருப்பு வேற. இந்த நெருப்பு அரிசியத்தான் பக்குவமாக்கும், அல்லது வீடு வேணா தீ பிடிக்கும். ஆனா நடராஜா கையில் இருக்கிற நெருப்பு என்ன செய்யும்னா மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு, உருளைக்கிழங்கு போண்டா சொல்ற மாதிரி இதை சுட்டுறோம். எதைய? வல்வினையை. நாம் செய்திருக்கிற முழு வினைகளை சுட்டரிக்க பயன்படுகிற நெருப்பு எந்த நெருப்பு? நடராஜா கையில் இருக்கிற நெருப்பு. மந்திராதீங்க, எல்லா நெருப்பு ஒண்ணு நினைச்சிருந்தீங்க. எனவே அப்படி நமக்கு இருக்கிற துன்பத்தை வாங்கி கொண்டு இன்பத்தை கொடுக்கிறவர்கள் யாராவது இருப்பார்களா? இல்லையா? நல்ல வியாபாரம். 4 பொருளை கொடுத்துட்டு 3 பொருளை யாராவது வாங்குவாங்களா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். கவுண்டிங் எத்தனையாச்சு? ஆமா, பாலும் இந்த வெள்ளத்தை ஒழுங்கலாம் பெண்ணை கட்டி போச்சு. அப்படியே வச்சுட்டு இருந்தா அப்புறம் டாக்டர் நேற்றுல இருந்து கையை இப்படியே பிடிச்சிட்டாங்க. சரி சரி போய் பணம் கட்டிக்கலாம். அதான் கை வெள்ள எப்படி டாக்டர் பணம் கட்டுறது? அவரை போன அவங்க இப்படி திருப்பி, அது எனக்கே தெரியல, ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துடும். அப்புறம் நீ பழைய கால டாக்டருக்கு வச்சு விளையாட்ட பழைய காலத்துல காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டா அங்க ஒரு பெரியம்மா இருப்பாங்க. அது போய் கையை இப்படி பிடிக்கும் இல்லையா? அது சிரிச்சா அவ்வளவுதான் பதில் இருக்கான், எழுதியும் கொடுப்பான். புரியல உங்களுக்கு? பாட்டி ஆக போறப்போ அப்படி நல்லா இருக்கு அந்த சுவை. புரியல உங்களுக்கு? இது காத்தால இருந்து பொழுதா வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறமா தான்
அது மயக்க வாந்தியா பெத்த வாந்தியா டாக்டருக்கே தெரியும். ஏதோ இந்த மாதிரி 5-6 பெருசு இருக்குதுங்க. அப்புறம் நீங்க போற கருவிகளால வருகிற அறிவுதான தவிர எலும்பு உடஞ்சி போச்சுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு உள்ள பற்று இருந்தது. அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. படிக்கிறதே போச்சுங்க. பள்ளிக்கூடத்துல பாஸ் பண்ற போது படிச்சதெல்லாம் தவிர தொடர்ந்து பார்க்கணும். அப்பதான் உள்ள ஏறும் இல்லையா? எனவே அந்த வேறுபாடு நமக்கு சொல்லுகிறார்கள். அது மாதிரி பாலும் தெளிதே மறந்துட்டீங்க. டாக்டர் போகணும் என்னை கேட்கக்கூடாது. பாலும் தெளிதே என்னை பார்க்க வரல பாருங்க. பாலும் தெளிதேனும் நாளும் கலந்து உனக்கு நீ எனக்கு 4 பொருள் விநாயகருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு 3 பொருள் வாங்கின விநாயகர் நாம அறிவாளியா விநாயகர் அறிவாளியா? நாம தான் அறிவாளி. 4 கொடுத்துட்டு 3 கேட்கறமில்ல. அவன் கொடுத்தது 1 ரூபா காசு 4, வாங்குறது தங்க காசு 3. அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? குருநாதரா வந்து பிச்சாளர் நேரத்துல பல கோடி பிறவியில செய்த பொறாம கெட்டண்ணா வஞ்சண்ணா இதெல்லாம் குர்ரா ராஜா அப்படின்னு சொல்லி முனிசிபாலிட்டி வண்டி மாதிரி மூட்டை கட்டி தூக்கி தோல்ல போடுறானே, அவனுடைய நட்பு யாருக்குடா கிடைக்கும்னா இதன் பொருள் பாருங்க. கிடைக்க தகுமோ? யாரு கிடைக்கும்? கிடைக்க தகுமோ? நற்கேண்மை. நற்கேண்மை யார்? பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தரும் கிடையாது. திருவாசகத்தை ஒரு தொடர், தோளா போற்றி துணைவா போற்றி. தோளா போற்றி அது உரை எழுதினார் கண்ணாயிரம். தோழன் எல்லா காலத்திலேயும் நமக்காக நன்மையை செய்பவர். எல்லா காலத்திலும் தான் சந்தன கரைச்சு ஊத்தினாலும் சாணிய கரைச்சு ஊத்தினாலும் நண்பனுக்கு நல்லது செய்யணும் நண்பன். அப்படி யார் செய்வா? சாமிதான். சாமிய ஓடி ஓடி விடாம கும்பிடுறார் சத்தியவேல் அண்ணாமலை. அண்ணாமலைக்குள்ளையே இருந்துட்டு கடவுளை நம்ம ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதுவான். இவருக்கு 2 கண்ணு அவருக்கு 2 கண்ணு சரிதானே? இவருக்கு இட்லி சாப்பிட்டா செரிக்குது, அவருக்கு செரிக்குது. சாமி இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு விதமான உடம்பும் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு விதமா கடவுள் கொடுத்துருக்காரே. அதை யோசிச்சு பாருங்க. கிடைக்க தகுமோ? யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நற்கேண்மை நல்ல நட்பு? யாருக்கெல்லாம் எடுத்து சுமப்பானை என்று. எதை எடுக்கிறான்? எடுத்து சொல்ற. சுவாமிக்கு இருக்கிற 10,000 பேர்கள் ஒரு பேர் என்ன? எடுத்து சுமப்பான். எதை எடுக்கிறான்? நாம செய்த கர்ம வினைகள். அதனால கோவில்ல 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவில் கடைசியா வர்ற மூர்த்தி எது தெரியுங்களா? பிச்சாளனார். பார்த்திருக்கீங்களா? கோவில்ல பிச்சாளனார் வருவார். நாய் வரும், அதோட வருவார். அவர் எதுக்கு வர்றாரு தெரியுங்களா? நாம செஞ்ச ஒட்டுமொத்த மூட்டையை எடுத்துட்டு போற மாதிரி. எல்லா வீடுகளையும் காலையில முனிசிபாலிட்டி ஒரு வண்டி வரும் தெரியுங்களா? எதுக்கு? நேற்று காலையிலிருந்து இப்ப 6 மணி வரைக்கும் வேணுங்கிற பொருள் உள்ள தள்ளிட்டு வேணாத பொருள் போட்டு வச்சிருக்கே இல்லையா? கொண்டாட ராஜா போடுமா. அதே தானுங்க. ஒரு நாளும் நாம அனுஷ்டானம் பண்ணுகிற பொழுது நமக்கு மனதால வருகிற குற்றம், வாயால வருகிற குற்றம், உடம்பால வருகிற குற்றம். இப்ப வந்தார்ல ஒருத்தர், அவர் தாங்க வாங்கிக்கிறாரு. ஏன் சாமி நீங்க வேணும்? நமக்கு இங்க நீ லெட்டர் கொடுத்தா வேணும் 10 வாங்கி நம்ம வச்சுக்கிறோம் உள்ள. நமக்கு ஒரு நல்ல பண்பு இருக்குது. சரியா சொல்லணும் இல்லையான்னு பாருங்களேன். சரியா இல்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க. என்ன என்ன ராஜா உங்க பேரு? தருண் சங்கர். அவரே சொல்லுவோம் நீதிபதி ஆக்கியிருக்கோம் இல்லையா? இப்ப யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்தா அந்த உதவிய மறக்க கூடாது. ஒருத்தர் கெடுதல் செய்தா அந்த கெடுதலை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நன்றி மறப்பது நல்லது. திருக்குறள் நம்ம தானே வாயில் நல்லா சொல்லுங்க. இன்னைக்காவது அந்த பீஸை யூஸ் பண்ணுங்களேன்.
நன்றி மறப்பது நல்லது. இது நம்ம சொத்துங்க, நாம வாயால சொல்லி மகிழ்றது இல்லையா? நன்றி மறப்பது நல்லது. அவர் சொல்லிட்டு போயிட்டார் மனுஷன். இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஓட்டக்கால் சிரிக்கிறார் பாருங்க இல்லையா? ஒருத்தர் செய்த நன்றிய நிஜமா நான் சொல்றேன், ஒருத்தர் செய்த கெடுதலை மறக்கிறதே கிடையாது. இதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் டாக்டர் இருக்கு? என்ன கழுவாய் இருக்கு? கிடையாது. கங்கையில குளிச்சாலும் ஒண்ணு போக மாட்டேங்குது. பாகக்காய 10 புனித தீர்த்தத்துல குளிச்சாலும் கசப்பு போகுமா? போகாதுங்க இல்லையா? காசிக்கு போயிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்கார இன்னும் சாகலியான்னு நினைச்சா இவன் காசிக்கு போகாட்டிதான் என்ன இல்லையா? கங்கை ஆடியன் காவிரி ஆடியன் எங்கும் ஈசன் என்று உணராதவருக்கு என்று அப்பர் பெருமான் அருமையா கடைசி காலத்துல அந்த பாட்டு இந்த பதியம் திருப்பூர் இல்லையா? அப்ப நமக்கு அவர் எடுத்து சுமப்பான். விசாரணத்தில் வந்து எல்லா வார்த்தையும் எடுக்கிறார். அவருடைய நட்பு நமக்கு என்ன வேணும்? கட்டாயம் என்று ரொம்ப அருமையான குரல். இது முன்னமே அந்த அருள் உரு நிலையில ஒரு குரலை காமிச்சிருக்கிறார். இப்ப நமக்கு எந்த பொருள் யாருக்கு தெரிகிறதோ அவரிடத்துல போய் நாம கேட்டு தெரிகிறது உண்மைதானே இல்லையா? ஒரு பாடம் தெரியலைன்னா உடனே அதுக்கு ஒரு வாத்தியார் வச்சுக்குவோம், அது ஃபீஸ் கட்டுவோம். உடனே அவர் என்ன செய்வாரு? அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். உடனே அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளுவோம். அது மாதிரி உலகத்துல யார் யாருக்கு எது எது தெரியுமோ அவரிடத்துல போய் நாம் கேட்டு தெரிந்து கொள்வதை உலகத்திலே பார்க்கிறோம். அந்த முறையில் நம்முடைய அறிவை தெளிவுபடுத்துவதற்காக நமக்கு வந்திருக்கிற குருநாதரை ஏன் நாம் தவிர்க்கிறோம்? இந்த கருத்தமைந்த முறையில ஒரு குரலை நாம் முன்னமே நாம் படித்திருக்கிறோம். அந்த முறையில எடுத்து சுமப்பான். கடவுள் யார் நமக்கு? தினமும் அழுக்க குப்பைய வார ஒரு கடவுள். அவர் என்ன கபாலீஸ்வர கருவறைக்குள்ள பால விசாரம் பண்ண நினைச்சுக்கிறீங்களா? ஒவ்வொரு உயிருக்கும் அறியாமையை நீக்குவதற்காக பிறப்பை கொடுத்து தினந்தோறும் அது அருள் செய்வார். இதை நாம் என்ன தெரிய வேண்டும். பாருங்க, வேறு துணை இல்லாமல் துன்புறும் போது தாமே வலிய வந்து துன்புறுவோரின் அத்துன்பத்தை தாம் ஏற்றுக்கொண்டு துணை செய்யும் துணைவரை நண்பராக பெறுதல் நல்ல நட்புடையவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் திருமுருகாற்றுப்படை உரை 99வது பக்கம் மேல பாருங்க, 2வது பத்தி எடுத்து சுமப்பான். கிடைச்சதா? ஒரு கோடு போட்டு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். கடவுளுக்கு பெயர், கடவுளுக்கு ஆமா எடுத்து சுமப்பான், கிடைத்தல் வாய்க்கப்பெறுதல். ஆமா, கீழே பாருங்க, எல்லா உயிர்களையும் தாங்கிக் கொண்டிருப்பவன் இறைவன். அதனால் அவரை சுமப்பான் என்று அவருக்கு பெயர் வந்தது. அப்ப இந்த குரல்ல இறைவனுக்கு எத்தனை பேரு? 2. ஒன்று சுமப்பான், இன்னொன்று எடுத்து சுமப்பான் என்று அவருக்கு பெயர் வந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உருண தாங்கிய மதனுடை நோன்றாள். திருமுருகாற்றுப்படை தொடர் நச்சினார்க்கு நீர் உரை பாருங்க. தன்னை சேர்ந்தவர்கள் தீவினையை போக்கி அவரை தாங்கி அறியாமை உடைத்தற்கு காரணமாகிய வரியனையுடைய தாழ். மிக உயர்ந்த கருத்து இந்த கருத்து. எனவே 5வது குறள்ல அருமையா காட்டியிருக்கிறார். 6வது குறள்ல நீ விளக்கம் பெறுவதற்கு இறைவன் உன்னோடே இருக்கிறான். அப்படி உன்னோடே இருக்கக்கூடிய அந்த திருவருள் இல்லாமல் நீ எந்த செயலையும் அறிய முடியவில்லை.
அதுக்கு ஒரு நல்ல கதை சொன்னார். அது ஐயாவே கீழே எழுதியிருக்கிறார். பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினானோ ஒயினானோ சொல். ஒருத்தர் பாதுகாப்பாக ஒரு நிதியை வைத்திருக்கிறார். அந்த நிதியை ஒரு திருடன் வந்து திருடுகிறார். அப்படி திருடுவதற்கு நிதியை உடையவன் தூங்கினானா இல்ல தூங்காமல் அந்த இடத்தை விட்டு போய்விட்டானா சொல்வாயாக என்று நல்ல ஒரு அதிகாரத்துல விதி விளக்கத்துல நம்முடைய உயிருக்கு அறிவு விளக்கம் கொடுப்பதற்கு திருவருளே குருவாக வந்திருக்கிற பொழுது உன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்ளாமல் இருப்பது அது உன்னுடைய நிலைதான் என்று இந்த குறள் ரொம்ப அருமையான குறள். கீழே அந்த ரயில் திருடன் என்ற வரலாறு இருக்குது. எளிமையான கதை. அதை வீட்டில் போய் நீங்க படிச்சு பார்த்துங்க. அந்த 101வது 2வது பத்தி பாருங்க. மேல இருந்து பொருள் உரியவன் பாதுகாப்பாக வைத்து விடுகிறான். திருநாள் திருட முடியவில்லை. இறைவன் திருவருள் இல்லாமல் எதையும் என்ற கருத்தை 6வது குறள்ல அதை கூட காட்டியிருக்கிறார். அடுத்து 7வது குறள் ரொம்ப அருமையான குறள். அதாவது ஒரு நல்ல பளிங்குக்கல். அந்த பளிங்குக்கல்லில் சூரியன் உதிக்கிற பொழுது அந்த கல்லினுடைய வெளிச்சமும் தெரியும், பக்கத்தில் இருக்கிற பொருளுடைய வெளிச்சமும் தெரியும். அதே சூரியன் நேர மேல போகிற பொழுது அந்த சூரியனுடைய ஒளி அந்த கல் மட்டும் தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அது போல உயிர்கள் இறைவனுடைய திருவருள் ஒன்றையே பற்றி இருக்கிற பொழுது உடன் இருக்கிற அறியாமையாகிய பாசம் செயல்படாமல் போகும் என்று இதுல காட்டுகிறார். நல்ல குறளுங்க. தனக்கு நிழல் இன்றாம் ஒளி. உச்சி நேரம் சூரியன் நடு மையத்தில் இருக்கிறார். அப்பொழுது பளிங்குக்கல் வழியா ஒளி வருகிறது. இப்ப பக்கத்துல இருக்கிற பொருள் வெளிச்சம் தெரியாது. இப்படி ஒரு தூண் இருக்குதுன்னா வெளிச்சம் வருதுன்னா இங்க சூரியன் வந்தால் இந்த பூ இருந்தால் தெரியாது. இதே சூரியன் நடுவாக போயிடுச்சுன்னா எந்த ஒளியும் அது கவராது இல்லையா? தனக்கு நிழல் என்றால் ஒளி. உச்சி நேரத்துல தன்னிடத்துல பிற பொருள்களின் நிறத்தை காட்டாமல் செய்வது சூரியனுடைய ஒளி. அது அந்த பளிங்குத்தூண் சூரிய ஒளியையே காட்டும். அது போல உயிர்கள் ஞானத்தை பெற்ற பொழுது, ஞானம் என்பது இந்த தெளிவு, அதை பெற்ற பொழுது தன்னிடத்திலே இருக்கிற அறியாமை ஆகிய ஏனைய பிற குணங்கள் நமக்கு தெரியாது. ஆக நாம் திருவருள் ஒன்றையே பற்றிக்க வேண்டும். அந்த திருவருளை பற்றி இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஆன்மா சிவப்பிரகாசமாக ஆகும் என்பதை இந்த குறள் மூலமாக காட்டுகிறார். 102வது ஒரு பக்கத்துல மேலிருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4வது வரை ஆன்மாவில் திருவருள் முழுதும் பதிந்து பக்குவப்பட்ட போது சிவன் தனக்குள் ஆன்மாவை அடக்கி சிவமாகவே பிரகாசிக்க செய்வார். இப்ப ஆன்மா எப்படி இருக்கிறது? கருவிகளால் வரக்கூடிய அறிவால இருப்பது பாச ஞானம். மயங்கி அறியக்கூடிய அறிவு பசு ஞானம். தெளிவா அறியக்கூடிய அறிவு திருவருள் ஞானம். கருவிகள் போயிடுச்சுன்னா தெரியாது. நம்ம உயிர் இருக்கிறதே உடம்பு விட்டு போயிடுச்சுன்னு வைங்க, தா குமரலைங்க உயிர் போதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப இந்த உறவு, இந்த உடம்பு, இந்த பெற்றோர்கள் உடம்புக்குத்தான். எனவே உடம்புக்கு பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள். உயிருக்கு பெற்றோர் யாரு? அம்மையப்பர். இதான் வகுப்பு தொடக்கல பார்த்த அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. எனவே அந்த திருவருள் அறிவால் தான் அந்த உயிர்
பிரகாசமடையும், அதாவது இருள் மலக்கட்டு பிரகாசமடையும் என்பதாக 67வது குறள் அருமையா காட்டுகிறார். அடுத்த குறள் ரொம்ப அருமையான குறள். அதாவது ஒரு இருட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். ஒரு வெளிச்சத்துக்கு கையில ஒரு ஒளியுடைய டார்ச் லைட்டோ, பழைய காலத்தில் கொல்லிக்கட்டை, அதை எடுத்துட்டு போவார்கள். எனவே இருளுக்கு பின்னால போனவர்கள் இருளாத்தான் இருப்பார்கள். ஒளியை ஏண்டிக் கொண்டு அதன் பின்னால் போனவர்கள் சரியான இடத்துக்கு போய் சேருவார்கள். அதுபோல திருவருளையே பற்றி நிற்பவர்கள் அருளாளர் நிலை. திருவருளை பின்வைத்து தன்னறிவை முன்வைத்து போகிறவர்கள் அறியாமை பிடித்திருப்பவர்கள் என்ற குறள் காட்டுகிறார். உட்கை தரும் பொற்கை உடையவர் போல், உட்கைனா அதாவது கொல்லிக்கட்டை, எரிக்கொல்லின்னு பேர். ஒரு பழைய காலத்துல வெளிச்சம் ஏற்படுத்துறதுக்கு மேல போன்லயே வந்துச்சு. பழைய கால பந்தம் தான். உமாவதி சிவம் போகிற பொழுதே வட்டக்கட்டையில் பகல் பொருள் போதும் ஒளி பந்தம் தானே. அப்படின்னா ஞானமுடையவன் அர்த்தம். அது மக்களுக்கு ஒரு சிம்பாலிக். விளக்கு என்பது ஞானம் என்று பெயர். அது மாதிரி ஒரு எரிக்கொள்ளியை கையில் எடுத்துட்டு கையில் வச்சிருப்பவர் உடையவர் அதை முன்னால வைத்துக் கொண்டு அந்த வெளிச்சத்துல பின்னால போவார். உட்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளாளர் நிலை. எனவே திருவருளாகிய இறைவனை முன்வைத்து அதன் பின்னாக இருந்து கொண்டு செயல்படுபவர்கள் தான் தெளிவடைந்தவருடைய செயல், அருளாளருடைய செயல் என்பதை 68வது குறளை காட்டுகிறார். அதுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம், தாய்மானவருடைய திருப்பாடல், நம்பியாளருடைய திருப்பாடல், அருணகிரிநாதர் பாடல், திருநாவுக்கரச பாடல் இதே கருத்தை விளக்குகிற முறையில அவர்கள் கூறியிருக்கிற சில மேற்கோள்களை அருமையாக உரையாசிரியர் நமக்கு காட்டியிருப்பதை கொஞ்சம் வேண்டுகோள் படித்து பாருங்க. 69வது குறள் ரொம்ப அருமையான கருத்தை இதுல காட்டுகிறார். நம்முடைய உயிர் இருக்கிறதே அது கருவிகரணங்களை கொண்டுதான் எல்லாவற்றையும் அறிகின்றன. கருவிகள் இல்லைன்னா உயிர் அறியாது இல்லையா? இப்ப நான் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த கண்ணாடியை கட்டிட்டு அது எழுத்து தெரியாது இல்லையா? நாம எனக்கு அது கண்ணுக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இது கண்ணாடி உதவியா. அது மாதிரி கண்ணுக்கு அறியக்கூடிய அரிய தன்மை கடவுள் வச்சிருக்கிறார். இந்த கண்ணாடிக்கு செலவு எவ்வளவு? ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி குறைஞ்சது 1 லட்சம் செலவாகும். சரிதானே? ஆனா கண்ணையவே கொடுத்தான்னு என்னைக்காவது நினைச்சதுப்பா. கண்ணாடி கூட டப்பா போட்டு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. ஆனா அந்த அறிவு மக்களுக்கு வரமாட்டேங்குது பாருங்க இல்லையா? எனவே இந்த ஐம்புலனால் தான் நாம் காண்கிறோம். ஆனால் இதே கருவிகளை கொண்டு திருவருளை நம்மால் அறிய முடியவில்லை இல்லையா? அந்த திருவருளை அறிய முடியவில்லை. திருவருளை தவிர ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் அறிகின்றன. அப்ப கருவிகளால் உயிர் அறிகின்றன, இறைவனால் உயிரினுடைய விளக்கத்தால் கருவிகள் துணையால் உயிர் அறிகின்றன. அதுபோல இறைவனுடைய துணையால் உயிர்கள் அறிகின்றன. எனவே இறைவன் கருவிகரங்களை கடந்திருப்பவன், அதை தாண்டியும் இருப்பவன் என்ற கருத்தை 69வது குறளை காட்டுகிறார். ஐம்புலனால் நாம் கண்டது. ஐம்புலன் என்ன? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த ஐம்புலன்களால் தாம் கண்டதே. அப்ப உயிர்கள் இந்த கருவிகரணங்களை கொண்டு எல்லாவற்றையும் அறிகின்றன இல்லையா? அதே கருவிகரணங்களால் நாம் திருவருளை அறிய முடியவில்லை. கண்ணை கொண்டு எல்லாத்தையும் பார்க்கிறோம்,
காதை கொண்டு கேட்கிறோம், நாக்கை கொண்டு சுவைக்கிறோம். ஆனா முருகப்பெருமானுடைய அருள் பதிமுது நிலையில காட்டி இருக்கிற அந்த உண்மையை நம்மால உணர முடியும் இல்லையா? பிடித்தாலும் அது நெஞ்சில் என்ன பண்ண மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது. ஆக திருவருளை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் இந்த ஐம்பொறிகள் காண்கின்றன என்று சொன்னால் திருவருளை அறிய ஐம்பொறிகளுக்கு ஆற்றல் இல்லை. எனவே அந்த உயிர்கள் கருவிகள் இல்லாமல் காண முடியாததை போல இறைவனையும் உயிர்கள் அறியக்கூடிய உரிமை இல்லை. அது திருவருள் உணர்த்தத்தான் அது உணரும் என்பதை ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அது ஒழிய ஐம்புலனால் தாம் ஆர் அதற்கு. விளக்கத்தில் கொஞ்சம் படிச்சவங்க ஈஸியா விளங்கும் பாருங்க. உயிர்கள் கருவிகரணங்களை கொண்டு, இந்த கருவிகரணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறாரு. என்ன அதுக்கான கால எல்லை வேணா வேறுபாடை தவிர பிறக்கும் போது எல்லா கருவியும் சரியா தான் கொடுக்கிறார் வினைக்கு ஏற்ப. அந்த கருவிகரணங்களை கொண்டு எல்லாவற்றையும் உயிர் அறிகின்றன. ஆனால் அந்த கருவிகரணங்களை கொண்டு திருவருளை அவற்றால் அறிய முடியவில்லை. அந்த திருவருள் நீங்களா எல்லாவற்றையும் கண்டது என்று கொள்வோமே. ஆனால் திருவருளை அறிய ஐம்பொறிகளுக்கு என்ன ஆற்றல் உடையன? அவற்றை விட்டு அறிய முடியாத உயிர்கள் தான் என்ன உரிமை உடையன? பொறிகளையும் உயிரையும் கடந்து நின்றவன் யாரே? இறைவன். அதனால என்ன பேரு? கடவுள். கடந்திருப்பதால் கடந்திருப்பவன் என்றே இந்த திருப்பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறார். கடைசியா 70வது குறள், எல்லாவற்றையும் இறைவன் நாம கேட்காமையே கொடுத்துக்கிறோம். நாம பிறந்ததுக்கு அப்புறமா ஒன்னொன்னா கேட்டு பெறணும்னு நினைக்கிறோம். உடம்பை யார் கேட்டார்கள் இல்லையா? இப்ப கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால சாமி பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேருணை என்றும் அப்படின்னு கேட்டுக்கிற நம்ம உலகத்துக்கு எல்லாரும் கேட்கறாங்களா? இல்ல. திருநாவுக்கரசர் கேட்டார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியில் மனத்தே வலுவாதிருக்க வளர்ந்து. அவர் கேட்டார் இல்லையா? புனித்த புலமும் கொவை செவ்வாயும் குஞ்செறிவும் பனித்த சுரையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறை எடுத்த முற்பாலம் காணப்பெற்றால் மனித பிறவியும். ஆமா, ரொம்ப நல்ல அருமையான பாட்டுக்கு அது. நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ற மாதிரி இருந்தா உன்னை கொண்டு போய் சேர்த்துற மாதிரி அப்பா சரி பாட்டு போனா பெயிலாயிட்டு நினைக்கிறான் இல்லையா? அது மாதிரி இந்த பிறப்பு நல்லா இருக்கிறது நீ கொடுக்கற. பிறந்த உடனே உன்னை தவிர எல்லா வேலையும் செய்யற இல்லையா? கோவில்ல போய் நாம கும்பிட வேண்டியது சாமியை தர. ஆனா கோவில்ல சாமியை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துருக்கோம். சாப்பிடுறது, உப்பு போடுறது, அரட்டை அடிக்கிறது, சத்தம் போடுறது கோயில தான் நடக்குங்க. கோவில்ங்கிறது அறியாமை நீக்கிக் கொள்வதற்குரிய ஒரு நிலையம். அந்த கோவில் எப்படியோ இந்த அர்ச்சனை தேங்காய் வளம் உடைக்கிறதுலேயே காலம் முடிஞ்சு போச்சு. அதுலயும் அப்புறம் டிக்கெட் போட்டு காசு வாங்க சரியா போச்சு. பொதுவா நம்முடைய அறியாமை நீங்கணும்னா அதுக்கு வழி தவம் செய்யணும்னு சொல்றாங்க. தவம் என்பது என்ன? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப அறிவு வரணும் என்ன பண்ணணும்? சீமார் எடுத்து கோவில கூட்டணும். ஏன்னா அது தெரியாம போது டிக்கெட் போனா கொடுத்தாங்க, அர்ச்சனையோ நிறுத்திட்டாங்க. அது சாமி பக்கத்துல கூட்டுறதுக்கு ஒரு டிக்கெட்டு, உள் மண்டபத்துல கூப்பிடுறதுக்கு ஒரு டிக்கெட்டு, வெளி மண்டபத்துல கூட்டுறதுக்கு ஒரு டிக்கெட்டு, வாசல கூட்டுற ஒரு டிக்கெட் போட்டிருக்கணும். தில்லை வீதியில ஏராளமான குப்பை இருந்துதான். இந்த வருணனும் வாயுவும் வந்து நிக்கிறாங்க. வருணன் சொல்றா தனி தொழில் சொல்றேன் நானு, வாயு சொல்றா நான் காத்த வச்சே கிளீன் பண்றாங்க. சாமி பார்த்தார், ராஜா
இந்த வீதியை கூட்டுறக்கோ தெளிக்கிறக்கோ உங்களுக்கு அருகதை இல்லை என்று அடியார்கள் அதை தூய்மை செய்தார்களாம். சேக்கிரார் காட்டுறார். அப்ப ஒரு ஆன்மா நல்லதாக ஒரே வழி என்ன? சீமார் எடுத்து கூட்டுதல். ஒரு தடவை சொல்லுங்க. பாவம் போறதுக்கு இதுதான் வழிய. கல்யாணம் ஆகலையா? பரிகாரம் சொல்றேன், சொல்லுங்க. என்ன, ஒரு 40 நாள் சிவன் கோயில் போய் சீமார் எடுத்து கூட்டினா போகும். நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன், இல்லையா? அதுக்காக கல்யாணம் பண்ணவங்க போய் சீமார் எடுத்து கூட்டினா நினைக்காதீங்க, புத்தி கிடைக்கும். கல்யாணம் பண்ண முத்தி கிடைக்கும். அடுத்தது நந்தவனம் தண்ணி விடுறது, கோயில பூ எடுத்து கொடுக்கறது கிரியை. யோகம் என்பது எங்காவது வந்து படிச்சுட்டே இருக்கணும். படிச்சு முடிச்சுட்டேங்கிறதே கிடையாதுங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லையா? தோளுடைய செவியன் தொடங்கினா உலகெல்லாம் முடிக்கணும். மறுபடியும் தோளுடைய செவியன் தொடங்கி மறுபடியும். ஆக எஞ்சிய காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை என்னவா முடியணும்? வாயே வாழ்த்து கண்டாய். திருமுறையை ஓயாது படிக்கணும். படிக்க படிக்க படிக்கத்தான் உள்ள என்ன ஆகும்? தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சதான் உயிர் விளக்கம் பெறும். அந்த முறையில இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தானே வந்து வினையை கழிப்பதற்கு உடம்பை கொடுத்து அறிவுகளை கொடுக்கிறார்கள். சில பேர் தன்னுடைய வலியால் பெற முடியும் நினைக்கிறாங்க. அது முடியவே முடியாது. நல்ல பொருள். தாமே தருமவரை தம் வலியினால் கருதல் ஆமோ, இல்லையா? இவனால் அதற்கு குறை பறையின்னு கொஞ்சம் விளங்கும். தன் உடைமை பொருளை தாமாகவே தரும் வள்ளத்தன்மை உடையவர் அண்ணாமலையார். மற்றே அவர் வலிமையால் பெற முயல்வது பொருந்துமா? பொருந்தார். அவர் அந்த மன்னிச்சிருங்க, ஆனால் நான் சொல்லி பார்க்கிறேன், அண்ணாமலையார கும்பிடணும், அவருடைய அருளை சொல்லணும். சொல்ல சொல்ல அறியாம போகும், இல்லையா? ஒரு வெளிச்சம் வந்தா என்ன தெரியும்? பொருள் தெரியுது. அது மாதிரி அண்ணாமலையார் கும்பிட கும்பிட போட்டி பொறாமை வஞ்சகம் போகும். ஆனா இந்த கருப்பு பொட்டுன்னு ஒண்ணு எடுத்துட்டு அதை கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டு அதை வைக்கிறதுனால என்ன போகும் நினைக்கிறீங்க? எனக்கே சந்தேகம் தான். அண்ணாமலைக்கே போயிட்டு இருக்கிற ஐயா தான் எனக்கு ஏதாவது பதில் சொல்லணும். திருநீட்டுக்கு தான் பதிகம் இருக்குது. எதை செய்யறதுன்னே தெரியாம சொல்லிக்கிறாங்க. அந்த கருப்பு போட்டு என்ன நினைக்கிறீங்க? வேள்வியில அறியாமையாகி ஆணவம் அடங்கி நிற்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அது, இல்லையா? நீங்க என்ன பண்ற? அதாவது உயிர் பெற ஒரே வழி எதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவு தெளிவு பெற்றாலுடைய முடியாது. அது ஒரு நல்ல பகுதி. ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் ஐயா. இந்த குருநாதரை பற்றி வரக்கூடிய அருமையான இடம். அந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த நான் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பா அமையும் பாருங்க. பக்கம் 70. விட நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவதின்கண் இல். அதாவது ஒருத்தருக்கு விஷம் கடிச்சிருச்சு, கருட தியானம் பண்ணா விஷம் நீங்கும்னு சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கீரி கொண்டு வந்து மேல போட்டீங்கன்னா விஷம் இறங்காது. கருட தியானம் பண்ணுகிற ஆற்றலுடைய ஒருவர் வந்தால்தான் அது நமக்கு நீங்கும். அது விளக்கம் பாருங்க. 71 மேல பாருங்க. கருட தியானம் ஆவது யாதெனில் கூறுதும். கூறுதும்னா சொல்ற கேளு, அப்புறம் விட்டுருவோம்.
அதை எந்த இடத்துக்கு வந்துடும் கேட்போம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது செயல் பாருங்க. 10 எடுத்துங்க. மந்திர ரூபமாகிய ஆதி தெய்வீக கருடனை பாவிக்க வேண்டும். பாவித்தலாவது நாள்தோறும் பயின்று வந்த பயிற்சி விசேடத்தால் அம்மந்திர ரூபமே தானாக அனன்ய பாவனை செய்து தன் அறிவு அவன் பயத்தாம்படி உரைத்து நிற்றல். அப்படின்னா மந்திர தியானம்னா நாம குருநாதர் சொல்லுகிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த மந்திர தன்மை முழுவதும் இருக்கணும். எது போல கேட்டீங்கன்னா, ஒரு இரும்பு, ஒரு நெருப்பு. அந்த இரும்பு நெருப்புல காய்ச்சினா நெருப்பு எதிர பற்றி கொள்ளும் முழுவதும் இரும்பு முழுவதும் என்னவா தெரியும். அது மாதிரி நீங்க குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லி 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 மந்திர வடிவமா இருக்கணும். அதுலதான் அறியாம போகுமே தவிர இல்லாட்டி போகாது. கீழே பாருங்க, 71வது கீழே, கீரியை கொண்டு வந்தாலும் விடம் நீங்காது. இது போய் 100 முறை படிக்கணும். முதல் ஒரு சரி, கீரி மந்திர பாவகனால் விடம். அப்ப அஞ்ஞானமாகிய ஆணவ இருள் இறைவனால் நீங்காதே. இறைவனுடைய அருள் குருவாக வந்து சிவோகம்பாவனை உள்ள குருவினால் நீங்கும். அப்ப குருவாக வந்து தீக்கை செய்து உபதேசம் செய்து அந்த உபதேச மந்திரத்தை நாள்தோறும் பயின்று 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 நீங்க மந்திர வடிவமாக உயிர் எப்ப ஆகிறதோ அப்பதான் ஆணவமாகிய விஷம் நீங்கும். அப்ப ஆணவத்தை நீக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணணும் இல்லையா? அந்த குரல் சொன்னேன், நன்றி மறப்பது நன்றல்லது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மையை மறந்து விடுகிறோம், தீமையை மறக்காம இருக்கிறோம். இதுக்குதான் ஊசி கேட்டேன் நான் அம்மா கிட்ட இல்லையா? நம்ம உயிர் பயிற்சி வசத்தால, அஞ்செழுத்து சொல்வதால, ஒருவர்களை வணங்குவதால என்ன நமக்கு கிடைக்கும்? ஒருவர் செய்த நன்றியை மறக்காமல் இருக்கவும், ஒருவர் செய்த தீமையை உடனே மறக்கவும் பயிற்சி வரும். அதுதான் குருநாதருடைய மந்திரத்தால் நாம் அடையக்கூடிய செயல் என்று உங்களுக்கு சொல்லி, காலத்தினுடைய அருமை கருதி இன்னைக்கும் வகுப்பு 1 மணி நேரம் தான் சொல்ல முடிஞ்சது. எனவே அறியும் நெறி என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 8 குறளை சிந்தித்தோம். இனி அடுத்து இன்புறு நிலை, அஞ்செழுத்து அருள்நிலை, அணைந்தோர் தன்மை, இந்த 3ஐயும் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த வாரம் இப்பொழுது வகுப்பு சந்திப்போம். நல்ல ஏற்பாட்டை